ரைட் உள்ளால் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங் அண்ட் வணக்கம். அதாவது நான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு தெரியும் கலிங்கமட்டார் சார் பேப்பர்ட 2026 மாடல் பேப்பரில் வந்து 40 கேள்விகள் டிஸ்கஸ் பண்ணினேன். இப்போ நான் மிச்ச 10 கேள்விகளை டிஸ்கஸ் பண்ண இருக்கிறேன். என்னட்ட நிறைய பேர் கேட்டதை விஷயத்தை வச்சு தான் நான் எழுதிக்கிறேன். ஒன்றாவது பார்க்க வேணாம். என்னோட கிளாஸஸ் 28, 27 என்ன ரிப்பீட் பெட்ஜுக்கான கிளாஸஸ். இப்போ இது நீங்கள் முடிஞ்சதுக்கு பிறகு ரிப்பீட் பெட்ஜுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாமு போகிறவங்களோட ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் இந்த நம்பருக்கு வந்து உங்களோட டீட்டெயில்ஸ், ஸ்கூல் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம் சென்ட் பண்ணி உங்களுக்கு என்னோட இணைஞ்சு கொள்ளியதுக்கு ஏறும். ரைட், இந்த விஷயம் எல்லாம் நாங்கள் இந்த பேப்பர் மாதிரி நிறைய பேப்பர் நாங்கள் எங்களோட கிளாஸ்லேயே வந்து செய்கிற விஷயம்தான். சரியா? ரைட், 41வது கேள்வி வந்து படத்தில் காட்டப்பட்டுள்ளது வந்து கோள வடிவமான ஒரு நீர்த்துளி ஒன்று வந்து முறிவடையும் சிவப்பு ஆறாம், நீலம் பியாம், ப்ளூவும் ரெட் மணி சொல்லிக்கிறான். 2 ஒளிக்கதிர்கள் சொல்லிக்கிறான். இரண்டும் படும் கோணம் தீட்டா நோடாம். அதே போல அது வந்து முறிவடைஞ்சு வெளியே போற கோணம் தீட்டா ஆறும் தீட்டா பீமாம். கீழுள்ள கூட்டுகள் சரியானதுன்னு சொல்லி கேட்கிறான். இந்த படம் சரியா அளவிடைக்கு வரையப்படலைன்னு சொல்றான். அளவிடைக்கு வரையப்படலைன்னு சொல்றான். ரைட், 41வது கேள்வி புள்ளகள். 41வது கேள்வி இப்படி கோள வடிவமான இதொன்றுல சரியா ரெண்டும் ஒரே கோணத்துல பட்டுன்னு சொல்லிக்கிறான். தீட்டா நோட்ல பட்டு ஒரு கதிர் இப்படி வந்து தீட்டா ஆரோட முறிவடைஞ்சி போகுதாம். இன்னொரு கதிர் இப்படி வந்து தீட்டா பியோட வந்து முறிவடைஞ்சி போகுதாம். சரி, அளவிடைக்கு வரையப்படலைன்னு சொல்லிக்கிறான். சரி, அளவிடைக்கு வரையப்படலைன்னு சொல்லிக்கிறான். ரைட், இப்ப புள்ளகள் இதுக்கான தொடர்பை கேட்கிறான் தான். சினல்ட விதிய முதலாவது இந்த இடத்தை போட்டேன்னு சொன்னால் இது மையம் ஓண்டா என்ன தெரியும். இந்த கோணமும் இந்த முக்கோணில இந்த கோணம் ஆறுண்டா இந்த கோணம் ஆறு சொல்லி வரும். R1 போடுவோம். அதே போல தான் இந்த முக்கோணி எடுத்தேன்னு சொன்னால் இது 2 சமபக்க முக்கோணில என்ன, இது ஆறு இடத்தால் இது R2 சொல்லி வரும். இப்ப சினல்ட விதியை நான் இந்த இடத்தை போட்டுன்னு சொன்னா புள்ளகள், இந்த இடத்தை போட்டுன்னு சொன்னால் வழியிட முறையை சுட்டி நான் ஏன் அடிக்கிறேன் இன்டு சைன் தீட்டா நோட் நான் ரெட்டை போடினேன், தீட்டா ஆரை போடினேன் இன்டு என் வழி திரவம் நீர்த்துளியிட வந்து NW எடுத்தா சைன் தீட்டா R1 என்று வரும். சைன் R1 என்று சொல்லி வரும். சரியா? இப்ப இந்த இடத்தில் போட்டேன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வரப்போது NW into sin R1 சமன் NA into sin தீட்டா R என்று சொல்லி வரும். எனக்கு இந்த இது பொதுவானதாத்தான் வருது. இது பொதுவானதாத்தான் வரப்போகுதுங்க. ஆகவே வந்து இங்க இந்த பதத்துல தங்கி இல்லைன்னு சொல்லியது இந்த தீட்டா. இப்ப இதை ரெண்டையுமே சமப்படுத்தியல நேரடியா சமப்படுத்தியன்னு சொன்னால் சைன் தீட்டா நோட் புள்ளல் சைன் தீட்டா ஆர்ன்னு சொல்லி வரும். அதாவது தீட்டா நோட் வந்து தீட்டா ஆருக்கு சமன்னு சொல்லி எடுக்கலாம். அதாவது இந்த இடத்துல இந்த உள்ளுக்க நடக்கிய முறிவுட கோணத்துல தங்கி இல்லைன்னு சொல்லியது உணவு விளங்கணும். அப்ப
அதே போலதான் இந்த மட்டில் மத்த கோயில் எழுதினு சொன்னாலும் இது வரும். இது R2 சொல்லி வரும். ஆனா அது தேவையில்லை. ஏன்னா எனக்கு இதுக்கு மேற்கு தொடர்பு தான் தேவை. இங்கே sin θ b சொல்லி வரும். அடுத்த தொடர்பு எழுதினா NA sin θ node NW sin θ R2 NA sin θ b வந்து எழுதிடும் எனக்கு sin θ node is equal to sin θ b. So θ node is equal to θ b. So இதிலிருந்து எழுதலாம் θ node is equal to θ r is equal to θ b ன்னு சொல்லி எழுதலாம். இப்படி ஒரு ஆன்சர் ஈக்குவல்னு சொல்லி பார்த்தா என்னுடைய ஆன்சர் ஈக்குவல்னு சொல்லி பார்த்தா பிள்ளைகள் 41க்கு 5வது ஆன்சர் கொடுக்கலாம். 41க்கு 5வது ஆன்சர் கொடுக்கலாம் எனக்கு இதன் அடிப்படையில். ரைட். 42வது கேள்வி வந்து கனவளவு 50 மீட்டர் சென்டிமீட்டர் கியூபோடைய ஒரு ரூம் ஒன்றுல சரியா காமரை அந்த ஒரு அறை ஒன்றுல வெப்பநிலை 27 பாகையா. அதன் போது அதுல சார்பு ஈரப்பதன் 60 வீதமா. அது வெப்பநிலை 37 பாகையாக அதிகரிக்கும் போது எந்த விதமான வாயு எந்த விதமான வந்து என்ன இது வந்து உள்ளுக்கு வரவோ அதே போல எந்த விதமான இது வந்து வெளியே போக வந்து இல்லையாமன்னு சொல்லி செல்றான். இங்க 27 பாகையில வந்து நிரம்பல்லாவிய முக்கம் P27 தான். 37 பாகையில நீர்ட வந்து நிரம்பலாவி அமுக்கம் வந்து P37 டா. 37 பாகையில வந்து அந்த ரூம்ல வந்து சாரிடப்பதனை கேட்கிறான். சாரிடப்பதனை சாபேக்ஷாதத்தாவே என்னன்னு சொல்லி கேட்கிறான். சாரிடப்பதனை. ரைட். 42வது கேள்வி. ரூம் ஒன்று எடுத்தேன்னு சொன்னால் இந்த ரூம்ல வந்து கனவளவு மாறல்லாத ஒரு இடம் முடித்தக்கி வீ கனவளவு மாறல்ல. இதுள்ளுக்க வந்து வெப்பநிலை வந்து மாறுது. வெப்பநிலை வந்து மாறுது. முதலாவது சந்தர்ப்பத்தை எடுத்தேன்னு சொன்னால் எனக்கு 60 சமன் இல்லாட்டி எனக்கு இப்படி போடலும் சார்பு ஈரப்பதன் என போடலும் குறித்த ரூம்ல இருக்கிற அமுக்கம் வந்து இப்ப பி நோடு உண்டு எடுத்தா இல்லாட்டி நான் வேறொரு இதடிக்கையை தொடர்பு கொண்ட பீண்ட் எடுத்தா இன்றைக்கு அவளுக்கு வேற மாதிரி விளங்கும் என்று சொல்லி இருந்ததால நான் ஒரு வேறொரு குறியீடு அளிக்கிறேன். எஃப் அடிக்கிறேன். F27 இப்பீக்கிற அமுக்கமா தற்போதுள்ள அமுக்கம். அப்ப ரூம் லீக்கிற அமுக்கம் 27 பாகையில நிரம்பலாவிய அமுக்கம் P27 தர 100 சமன் 60 பாயின்னு சொல்லிக்கிறேன். 60 வீதம் சொல்லிக்கிறோம்னா அது இதுல இருந்து எனக்கு கிடைக்கிற F27 வந்து 60 P27 இன் கீழ் 100 சொல்லி வரும். இரண்டாவது சந்தர்ப்பத்தில் எடுத்தேன்னு சொன்னால் இதுல ஒரு மாற்றம் நடக்காட்டி இரண்டாவது சந்தர்ப்பத்துக்கு ஒரு கோவை எழுதினேன்னு சொன்னால் அதுல இரண்டாவது சந்தர்ப்பத்துல P37 அந்த 37 பாகை ஐக்கல்ல நிரம்பலாவிய முக்கம் P37 தர 100 வந்து இதுதான் எனக்கு என்னன்னு சொல்லி தேவை தான் கேட்டிக்கிறேன். இப்ப நான் என்ன காணணும் வேண்டிய மட்டும் F37 வந்து நான் காணணும். F37 37 பாகையில இதுல அமுக்கத்தை காணணும். எப்படி காணலும் இதுக்கு ஒரு இலட்சிய வாயுவாதி கதை என்னன்னு சொன்னா நாங்க இங்க எனக்கு இதுல திணிவு மாறாட்டி ஒரு மாற்றம் நடக்காட்டி கனவளவு மாறாட்டி எனக்கு எழுதலாம் என்ன எழுதலாம் பிள்ளைகள் எனக்கு எழுதலாம்
முதலாவது அமுக்கம் F27 இன் கீழ் இரண்டாவது டைம் அமுக்கம் F37 சமன் வெப்பநிலை மட்டும்தான் மாறப்போகுது. வெப்பநிலை வந்து நாட்டில் 27 பாகைண்டா 278/27 வந்து 300 கெல்வின் வரும். சரிதானே? 278/37 பாகை வந்து 310 சாரி 273 310 கெல்வின் அடிக்கலும். முதலாம் சந்தர்ப்பத்தில் இரண்டாம் சந்தர்ப்பத்தில் நிரம்பல் தான் போடணும். நல்லா தெரியும், இது வரா கெல்வின் தான் போடணும். யோசிக்க வேணும், என்ன இது இவர் புதுசா செய்கிறாருன்னு சொல்லி மரா 27 37 சொல்லி பாகையில பிரதிநிதியெல்லாம் நாளும் அந்த இடத்துக்கு பார்த்தேன். அந்த பீடையெல்லாம் விட்டா எக்ஸப்ட் பண்ணியது கேளாம. இப்ப F37 சொல்லியது எனக்கு அடிக்கலும் 310/300 தர F27 சொல்லியது அது தெரியாதுண்டு. அதை இளமாக்கணும், எனக்கு விடை கலக்கணும் போயில. ஆகவே அதுக்கு பதில் இதை போட்டுக்கொண்டா 60 P27 இன் கீழ் 100 சொல்லி வரும். பின்னவட்டில் நான் கொண்டாந்து பிரதிட்டேண்டா எனக்கு எழுதலாம் 310/300 தர 60 P27 இன் கீழ் 100 P37 தர 100 தான் x ன்னு சொல்லி வரும். இதையும் வெட்டினா விட வரும் 60 P27 இன் கீழ் 37 தர 310 இன் கீழ் 300 சொல்லி வரும். விடை ஒன்று அடிக்கிறது கேருமான்னு சொல்லி 60 மூணாவது விட இருக்குது. மூணாவது விட இருக்குது. 43வது கேள்வி வந்து XYZ எனும் வெப்பத்தை இடமாற்றுவதற்கு பயன்படும் தாபகட்டான துணை එකම ද්‍රවයක සඳහා பயன்படுத்தப்படியது மூன்று இது வந்து அந்தபடி மூன்று அமைப்பு வந்து ஒரே திரவியத்தினால் வந்து செய்யப்பட்டிருக்கிறார். சாரி, ஒரே திரவியத்தினால் வந்து செய்யப்பட்ட இரண்டு கோள்கள் மூலம் படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு வந்து இணைக்கப்பட்டுள்ளதாம். அவற்றில காணப்படிய அந்த தாப கட்டாரங்கள காணப்படிய வெப்பநிலை வந்து தந்திக்கிறார். வெப்பறைகள்ல XY தண்டேதிக XY கோல்ட நீளம் எல்லாம் குறுக்கட்டு ஆரை வந்து 6 YZ இதுல வந்து 2 எல்லாம் அட ஆரை என்னன்னு சொல்லி கேட்கிறான். 43வது கேள்வி. சரியா? இதுல செல்றான் XYZ 100 75 50 சொன்னா XYZ இது எல்லாம் இந்த கோண நீளம் எல்லாம் இது 12 ன்னு சொல்றான். இது 6 6ண்டா இது 6 கேக்குறான்.
ரைட். இதெல்லாம் உறுதி பாய்ச்சல் ஈக்கிறன்னு முழுமையா வந்து அடைக்கப்பட்டிருக்கிறதால வெப்பக்காவலப்பட்டிருக்கிறதால சோ ஆகவே புள்ளல் இங்கனைக்கு வெப்ப பாய்ச்சல் வந்து இந்த ரெண்டிலையும் வெப்ப பாய்ச்சல் இந்த ரெண்டிலையும் வச்சு செய்யறதுக்கு மேலும் இல்லாட்டி எனக்கு நான் ஒரு புதிய மெத்தட்ல செஞ்சாட்டி நீங்க படிச்சிக்கிறது சரியா தடையின் அமைப்பு பிரச்சனை செய்யறதுக்கு மேலும் அப்ப நான் வந்து சரி நோமலா செய்வோமே எப்படின்னா இந்த கோள்ல கடத்தப்படும் வெப்பத்திர வீதம் உறுதிநிலையில் காணப்படியத்தால் இது ரெண்டிலையும் ஒன்று அதுக்கான கோவைனுக்கு எழுதிலும் கே ஏ டெல்டா டீட்டாவை டி என்று சொல்லி எனக்கு எழுதலாம். கே டெல்டா டீட்டாவை டி என்று சொல்லி எனக்கு எழுதலாம். இங்க ஒரே திரவியத்தலாக்கப்பட்டிருக்கிறதால இது ஒன்று வெப்பநிலை வித்தியாசத்தை எடுத்தேன்டா 100 மைனஸ் 75 இதுலயும் 75 மைனஸ் இதுண்டா இதுவும் இது. ஆகவே இதுவும் மாறில்லைங்க. ஆகவே எனக்கு தெரியும் இதுல பாய்த வெப்பம் உறுதிநிலையில சமனிடத்தால உறுதிநிலைக்கு சொல்லிக்கிறான். இங்க எனக்கு A over D A1 இன் கீழ் D1 சமன் A2 இன் கீழ் D2 சொல்லி எடுக்கலாம். ஏன்னா மத்தையில வெட்டுப்பட்டு வைத்திரும் சமனிடத்தால். ஆகவே A வந்து இதுக்கு வந்து 5R வர்க்கத்தின் கீழ் L இது தெரியா 5R வர்க்கத்தின் கீழ் 2L ன்னு சொல்லி வரும். ஆகவே இதெல்லாம் வெட்டினேன்னு சொன்னால் எனக்கு R சமன் எனக்கு வரும் புள்ளல் R சமன் √2R ன்னு சொல்லி வரும். சரிதானே? நான் தரவெல்லாம் சரியா எடுத்து வைக்கிறேன் சரியா? எனக்கு இந்த மாதிரி செய்யலும் இந்த மாதிரி எனக்கு எடுக்கலாம். வெப்பம் பாயும் வீதம் உறுதிநிலையில சமனடி சொல்லி எடுத்து மாறாக்கணியங்களை கத்திற்கொண்டு எனக்கு எடுக்கலாம். 1வது ஆன்சர் வரும். இதில் ஈக்கிறதுக்கு ஏற்ப இதுக்கு 5வது ஆன்சர். இதுக்கு வந்து 3வது ஆன்சர். இதுக்கு வந்து 1வது ஆன்சர். இப்ப அடுத்த கேள்விக்கு நான் போம் 44வது கேள்வி போம் புள்ளல். கேள்வி போம். சொல்றான் வந்து ஏபி சி எனும் மூடப்பட்டுள்ள ரூம்ல வெப்பநிலை வந்து 15 பாகை செல்சியஸ் 20 பாகை செல்சியஸ் மற்றும் 25 பாகை செல்சியஸ் ஆவதுடன் அவற்று உள்ளுக்க வந்து சாபேட்ச சார்பு ஈரப்பதம் 80 என்று சொல்லிக்கிறான். மூணுலையும் சார்பு ஈரப்பதம் 80. சமனான மட்டம் சமனான உயரத்துக்கு சமனான ஒரு பரப்பளவுடைய சமனான உயரத்துக்கு நிறுவப்பட்டுள்ள பாத்திரங்கள் வந்து ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு ரூம்லயும் வச்சிட்டு வந்து இப்ப வச்ச உடனே இது நிரம்ப நிலையில் இல்லை சார்பு ஈரப்பதம் 80. என்ன செய்ய வலிக்கிற நீர் வந்து ஆவியாகும்.
அப்ப இப்படி ஆவியாவதால வந்து எல்லா காமரையும் நிரம்பல் அடையுதா. முதலாவது தந்திக்கிற 15 பாகையில வந்து 15 பாகையில வந்து ரோ வந்து 18 ஜிசி சென்டிமீட்டர் -3ம் 20 பாகையில ரோ வந்து 24ம் 25 பாகையில் 27 மணி சொல்லிக்கிறான். குறித்த நேரத்தின் பின்னால வந்து ஏ காமரையில் வைக்கப்பட்ட பாத்திரத்திலிருந்து எச் அளவு வந்து திரவம் குறைஞ்சிக்கிறேன்னு சொன்னால் பி கவா சி ரூம்கள்ல வந்து நீர்மட்டம் குறைந்துள்ள அளவை வந்து கேட்கிறான். ரைட். எனிவே ஒரு ரூம் ஒன்ல வந்து எனக்கு சார்பீர 17 எழுதலாம். எனக்கு இதுட நிரம்பல் நிலையில வந்து ரோயின் கீழ் ரோ நோட் தர 100 சமன் எல்லாம் 80 என்று சொல்லிக்கிறான். இப்ப முதலாவது 20 பாகைக்கு முதலாவது 15 20 25 20 பாகைக்கு இதுக்கு வந்து வாரது ரோ நான் சுமைக்கு 20 சொல்லி 15 போட்டுக்கொள்கிறேன். 15 கீழே வந்து இதுக்கு வந்து பெருமான் தந்திக்கிறான் 15 பாகையில 18 சொல்லி தந்திக்கிறான். தர 100 சமன் 80. இரண்டாவது இதுல இருந்து இத காணியத்துக்கு ஏலும் அதாவது m over v எங்களுக்கு ரோ வந்து 15 வரும். 18 தர இத 100 ஆல பிரிச்சுட்டா 0.8 சொல்லி வரும். அதே போல தான் மற்றது ரோ 20 போட்டேன்னு சொன்னால் அதுக்கு இதை மட்டும் வரப்போது உள்ள 24 தர 0.8 வீதம் என்று வரும். இப்ப இதுக்கு வந்து வரும் ரோ 25 வீதத்துக்கு 27 into 0.8 சரியா 0.8. இப்ப இதுதான் இந்த வெப்பநிலைகள்ல இருக்கிற நீராவிட வந்து தொடர்பு இருப்பது சரியா. அப்ப இப்ப இது நிரம்பல் அடையணும் என்று சொன்னால் எவ்வளவு வரணும் என்று சொன்னால் இப்ப 80 பாகையை 20 வீதத்துக்குரிய நீராவி வந்து இதுக்குள்ள இப்ப ஈக்கிறது வந்து இதை வச்சு காணலும். அதே போல இதுக்கு நிறைய வேண்டிய திணை காணலும். இதை மெச்ச 20 வீதத்தால பெருக்கினால் நிறைய வேண்டியது வரும். சரிதானே? நான் சரி நினைக்கிறேன். அப்ப இதுக்கு நிறைச்ச வேண்டியது வரும் 18 தர 0.2 இதுக்கு. இதுக்கு நிறைய வேண்டியது 24 தர 0.2 அது நிரம்பல் அடையதுக்கு. அதே போல இதுக்கு வந்து 27 தர 0.2 சரியா. இப்ப இந்த அளவு இதை வந்து நிறைக்கிறதுக்கு வந்து எச்சுயரத்துக்குரிய நீராய் வந்து என்ன செய்யணுமா? எச்சுயரத்துக்குரிய நீராய் வந்து வேணுமெண்டா இதை நினைச்சதுக்கு எச்சுயரத்துக்குரிய நீராய் வந்து ஆவியாகணுமெண்டா இதுக்கு H1 என்ன H2 என்னன்னு சொல்லி பார்க்க தான் இருக்கிறது. ஆகவே எனக்கு H1 எடுக்கலாம். H1 என்று சொல்லியது
24 கீழ் 18 சொல்லியது. 6ஆல பிரிச்சா இது 6 4 24, 18 சொல்லியது 6 3 18 h சொல்லி வரும். h2 எடுக்கையிலும் அதே போல இதையும் பிரிச்சேன்னு சொன்னால் 9 2 18 9 3 27. ஆகவே h2 சொல்லியது வரும். h2 சொல்லியது 3 27 கீழ் 2 18 h சொல்லி வரும். 4 கீழ் 3 3 கீழ் 2. ரெண்டாவது ஆன்சர் கொடுக்கலாம். 44க்கு ரெண்டாவது ஆன்சர் கொடுக்கலாம். சின்ன கேள்வி உண்டு, சும்மா இதை பெருசு பட்டி செய்ய தேவையில்லை, அவசரமா எடுக்க தெரிஞ்சுக்கணும். நான் இதோட எழுதிக்க மாட்டேன், நேரடியாக விடடி கேள்வி இதை பார்த்த உடனே என்ன செய்ய, நீங்க மாணவர்களிடத்தால எழுதி காட்டணுமே. ஏண்டா இதுகள் தெரியாத ஜீவனைகளை மீக்கும், நான் இது பேசுறதே தெரியாத ஜீவனைகளை மீக்கும். இதுண்டா இன்னப்படி என்ன எழுதுறான்னு சொல்லியே தெரிய அமைக்கும். ஒன்று அமுக்கத்தை வச்சு எழுதுறான், ஒன்று ரூபா வச்சு எழுதுறான். அடுத்தது வந்து 45வது கேள்வி. PQ, R ஒரே நீளத்தையுடைய கோள்களாவதுடன் அவற்றிட பரப்பளவுகள் 3a 2aa ஆகுமா? அதுல வெப்ப கடத்துத்திறன் 3k 2k k ஆவதுடன் மேலே படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி முழுமையா வந்து வெப்ப காலப்பட்டுலன்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப கோள்ல வந்து 2 முனைகளுக்கு இடையிலான அந்த வெப்பநிலை வந்து 100ம் 2ம் இந்த மாறா வெப்பநிலைகள்ல வந்து வச்சு கொண்டிருக்கிறான். உறுதிநிலையில வந்து உறுதிநிலை காணதற்கு பின்னால PQ என்ற அந்த PQ அந்த முகத்திட வெப்பநிலை என்னன்னு சொல்லி கேட்கிறான். ரைட்புள்ள PQR சமனா நீளமா? சமனா நீளமா? கொஞ்சம் சிறுசாக்கிட்டீங்க வச்சுட்டு இதை எழுத்துருவோமே. உறுதிநிலையில ஆனதுக்கு பின்னால சொல்லி தெளிவா பேசுறோம். அல்லாடி கணக்குகள் செய்யறதுக்கு கஷ்டம். சமன்பாடுகள் அப்படி வச்சு தடுத்திக்கிறான். இதுதான் இதுக்கான கேஸ் ரீசன். PQR இந்த இடத்துல வந்து வெப்பநிலை கேட்கிறான். இந்த இடத்துல 100 பாகையாம், இந்த இடத்துல 2 பாகையாம். உடனே வெப்ப பாய்ச்சல் வீதம் இதுலுக்க சமன், இதுலுக்க சமன். பரப்பளவு சொல்லிக்கிறான் 3k 2kk 3a 2aa. இது 3a 2aa 3k 2kk. இப்ப எனக்கு இதை செய்யலாம் எப்படின்னா இதுலுக்க வெப்பநிலை பாய்ச்சல் சமனிடத்தால பாய்ச்சல் வீதம் Q/T சரியா? Q dot KA over டெல்டா வெப்பநிலை படுத்தினேன் தானே, டெல்டா Lக்கு OLக்கு தானே சமன். இங்க எனக்கு தெரியும் நான் இதை ஐயாக்கள் சொன்னால் இது டெல்டா தீட்டாவை டெல்டா V கதிர் சொன்னால் V7 IR அடிப்படையில் உள்ளகள் எனக்கு எழுதலாம் டெல்டா தீட்டா சமன் L over KA. இதன் ஆறுக்குரிய பதமா வரும், ஐக்குரிய பதமா Q dot அடிக்கணும் Q over T. இப்ப இங்க இது வந்து ஆறுக்கான கோவை உண்டு. L over KA இருந்து எழுதலாம். தெரிஞ்ச ஆட்களுக்கு நேரடியாக செஞ்சு போகிறதுக்கு இங்க முதலாவது இது எடுத்தேன்னு சொன்னால்
ஆர் நான் பீண்ட் அடிக்கனே RPQ ஆர் பீண்ட் அடிக்கணும் இல்லாட்டி RP வந்து வரும் எல்லாத்துக்கும் உண்டு 3K into 3A ஆகவே எனக்கு எழுதிலும் நான் KA R நோடு அடிக்கனே R நோடு எடுத்தா இது R நோடின் கீழ் 9 சொல்லி வரும் அதே போல RQ எழுதினேன்னு சொன்னால் LOA 2K into 2A R நோடின் கீழ் 4 சொல்லி வரும் R எழுதினேன்னு சொன்னால் LOA K into A R நோடுன்னு சொல்லி வரும் R நோடுன்னு சொல்லி வரும் இதே அதே தடை தொகுதி மாதிரி தொடராக இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பம் ஆகவே விலையுள் தடை வந்து வரும் விலையுள் தடை R dash வந்து RP plus RQ plus RR ன்னு சொல்லி வரும் ஆகவே R நோட் by 9 சா R நோட் by 4 சா R நோட்னு சொல்லி வரப்போகுது ஆகவே இதெல்லாம் கூட்டினால் 9 நாளும் 13 13 9 4 36 13 36 46 49 36 R நோட்னு சொல்லி வரும் இப்ப லேஸ் இது என்ன செய்யறதா இப்படி செய்யறேன் நான் you can do however you know இப்ப இதுக்கு நான் இது குறிக்கக்கூடிய வெப்பத்தை காண போறேன் Q dash சமன் இத விலையுள் அது எப்படி காணலும் எனக்கு Q dash ன்னு சொல்லியது அதாவது டெல்டா தீட்டான்னு சொல்லியது 100 - 2 சமன் அதே போல இது R dash வந்து வரப்போது 49 R நோடின் கீழ் 36 R நோடின் கீழ் 36 தர Q dot வந்து வரும் இதில் எனக்கு கிடைக்கலாம் Q dot ன்னு சொல்லியது 36 தர இது 98 கீழ் 49 R நோட்னு சொல்லி வரும் இதே சுருக்கினால் 80 2 சொல்லி வரும் எனிவே இப்ப எனக்கு இது இந்த முகங்களுக்கு இடையிலான இந்த வெப்பநிலையை தான் கேட்கிறான் தீட்டாவை அதை காணையிலும் புள்ளைகள் அதை காணையிலும் இந்த கோளுக்கு மட்டும் நான் தொடர்பு போட்டேன்னு சொன்னால் எனக்கு வெப்பநிலை வித்தியாசம் 100 - தீட்டா சமன் அந்த கோல்ட தடை வந்து வர R நோடின் கீழ் 9 தர Q dot வந்து வரும் 36 தர 2 கீழ் R நோடுன்னு சொல்லி வரும் 9 4 36 4 8 ஆகவே தீட்டால இருந்து 100ல இருந்து 8 போனால் 92 செல்சியஸ் சொல்லி வரும் நாற்பத்தி அஞ்சாவது கேள்விக்கு எனக்கு இப்படி ஒரு ஆன்சர் வந்து வருது 92 அஞ்சாவது ஆன்சர் இருக்குது ஏண்டா நான் இதை இப்படி யோசிச்சதுக்கு ரீசன் கேட்கணுமே இப்ப சார் நீங்க இப்படி யோசிக்கிறேன்னு சொல்லி நான் மறுநாள் சொல்றேன் யூ கேன் டூ யூ நோ நான் யோசிச்சதுக்கு ரீசன் இந்த 2 வெப்பநிலை தான் தந்திக்கிறான் அதை வச்சுத்தான் என்ன சரி ஒன்று இங்க கேம் ஒன்று அடிக்கணும்னு சொல்லி இருந்தா அதுல விலையுள் கேடேஸ் தேவைப்படிய விலையுள் இந்த ஆர் தேவைப்படியன்னு சொல்லி இது எனக்கு விளங்கிட்டுது அதை வச்சுதான் நான் டிரெக்டா அந்த கேள்வி போனேன் 46வது கேள்வி வந்து பிளாங்க் மாறிலி எச்சா வெற்றிடத்துல வந்து ஒளி காலின ஒளியிட வந்து வேகம்
சியாம், இலத்திரண்ட ஏற்றம் வந்து ஈயாம், கேபிட்டல் எனும் உயர் அழுத்தத்துக்கு கீழே இயங்கும் எக்ஸ் கதிர் குழாய் ஒன்று வந்து மூலம் பெற்றுக்கொள்ள முடியுமான எக்ஸ் கதிர்கள்ட வந்து அலைநீளத்தை கேட்கிறேன். பெற்றுக்கொள்ள முடியுமான எக்ஸ் கதிர்கள் அலைநீளத்தை கேட்கிறேன். நாற்பத்தி ஆறாவது கேள்வி. நோவலா நிறைய பேர் கிடைக்கலும், இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணி பண்ணுவோம். ட்ரை பண்ணினாப்புல எனக்கு வந்து அதாவது இலத்திரன் ஒரு இலத்திரன் எடுத்தேன்னு சொன்னா அந்த இலத்திரன் பெற்றுக்கொள்ளும் சக்தியை இலத்திரன் ஒன்று பெற்றுக்கொள்ளும் சக்தியை இ இன்டு டெல்டா வி எழுத்து கொடுத்தா இ இன்டு வின்னு சொல்லி எடுக்கலாம், அடுத்து வித்தியாசம் கொடுத்தா. அதே போல ஒரு போட்டோன் சக்திக்கு அலைநீளத்துக்குமான தொடர்பு, அதாவது மினிமம் அலைநீளம் ஒன்று வரைச்சல்ல, அங்க வெளியிடப்படும் போட்டான் சக்திக்கான பிறப்பிக்கப்படும் போட்டோ சக்திக்கான தொடர்பு வந்து E சமன் hc/λ, அதாவது மினிமம் அலைநீள வரைச்சல்ல எடுக்கலாம். கீழில மினிமம் ஒன்று தந்தீங்கன்னா வச்சு நல்லா வைக்கும். சரி எக்ஸ் கிரணவில் அவம தரங்க ஆயாமே வண்ணி, அதாவது லிம்டா மினிமம். ஏன்னா இது உண்மையான டெஃபினிஷன் லிம்டா மினிமத்தின் தான் வருது. ரைட், இது ரெண்டையும் சமப்படுத்தினு சொன்னால் அதாவது EV சமன் HCO lambda மினிமம். lambda மினிமம் வந்து எனக்கு கிடைக்கலும் HCO EV ன்னு சொல்லி எடுக்கலாம், சும்மா கேட்க மாட்டான். lambda மினிமம் சொல்லி கேட்டிருக்கிறான். HCO EV ன்னு சொல்லிய 46க்கு ரெண்டாவது ஆன்சர் வந்து எனக்கு எடுக்கலாம். 46க்கு ரெண்டாவது ஆன்சர் வந்து எடுக்கலாம். நாற்பத்தி ஏழாவது கேள்வி வந்து ಚಲಿತನ ಅಂಶುವಕ ಚಾಲಕ ಶಕ್ತಿಯ ಈವೇನಂ ಈ ಡಿ ಬ್ರೊಗ್ಲಿ ತರಂಗ ಆಯಾಮೇට அனுலோம சமானுபாதிக்கவண்ணே. அதாவது ஒரு இயங்கும் ஒரு துணிக்கையோட வந்து இயக்க சக்தி ஈண்டா அந்த ஈ வந்து டி ப்ரோக்லி அலை ஈக்கு வந்து நேர்வே சமனாவது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நேர்வே சமனாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ரைட், சின்ன கேள்வி எடுத்தான். கடைசிக்கு சின்ன கேள்வி போட்டிக்கிறாரு. இதுக்கு HCO ஈவிண்டி ரெண்டாவது ஆன்சரா, ரெண்டாவது ஆன்சர் வரும். 47வது கேள்வி வந்து டி ப்ரோக்லி அலைநீளம் வந்து அலைநீளத்துக்கான கோவை லெம்டா சமன் டி ப்ரோக்லி நீளம் வந்து லெம்டா சமன் HO
பிளாங்க் மாடலின் கீழ் உந்தம் என்று சொல்லி எழுதிடும். உந்தத்துக்கும் என்ற இப்ப இதுக்கும் சக்திக்குமான இயக்க சக்திமான தொடர்பு கேட்டிருக்கிறதால சக்திக்கும் உந்தத்துக்குமான இயக்க சக்தி உந்தத்துக்குமான தொடர்பு வந்து E சமன் half mv ஸ்கொயர் இடத்துல எனக்கு எழுதலாம் E சமன் நான் எம்மால மேலுக்கு பெருக்கி எம்மால பிரிச்சேன்னு சொன்னால் எம்மால மேலுக்கு பெருக்கி எம்மால பிரிச்சேன்னு சொன்னால் p வர்க்கத்தின் கீழ் 2m என்று சொல்லி வரும். 2m என்று சொல்லி வரும். இப்போ p கான கோவையின் எடுக்கையிலும் என் ஐய வெச்சுக்கொள்ளணும் p ஒன்று இடிச்சப்படாதப்ப ஒப்பிடையிலும் 2m into e என்று சொல்லி எடுக்கணும். ஆகவே இப்ப இதுல பிரதியிட்டேன்னு சொன்னால் lambda சமன் h over p க்கு பதிலா போடலும் √2m ன்னு சொல்லி போடலும். ஆகவே இது மாறாத்தால lambda நேரே சமன் இட மறை அரையாம் அடுக்குன்னு சொல்லி எழுதும். இப்படி ஒரு ஆன்சர் இருக்கோ சரியா? யா நேரத்துக்கு கேக்குது இரண்டாவது ஆன்சர் 47க்கு இரண்டாவது ஆன்சர் அடிக்கிறது. நாற்பத்தி எட்டாவது கேள்வி வந்து கதிர்க்கும் பொருள் வந்து வெப்பநிலை வந்து 3227 ஆமா டீட்டா வெப்பநிலைகள்ல காணப்படுவதா அதன் போது அது கதிர்க்கும் கதிர்ப்புகள்ல வந்து அலைநீளம் லெம்டா கேட்ப வந்து கதிர்ப்பு சக்தி கால வீதம் E lambda கீழே காட்டப்பட்டுள்ள அது மாறியா தீட்டா வெப்பநிலை ஆக முடியுமானதுன்னு சொல்லி கேட்கிறான். தீட்டா வெப்பநிலை ஆக முடியுமானதுன்னு சொல்லி கேட்கிறான். இங்க lambda இந்த தீட்டா லெம்டாக்குரிய பெருமானங்கள் தந்திக்கிறான். அதாவது ஒரு கதிர்க்கும் பொருள் ஒன்று வந்து உயர் சக்திய வெளியிட செல்ல வந்து அதுல அலைநீளங்கள் தந்திக்கிறான். அப்ப எனக்கு இதை வச்சு தொடர்படிக்கலும் வீண்ட தொடர்படிக்கலுமே கதிர்க்கும் பொருள் ஒன்று உயர் சக்தியில் வெளியிடப்படும் போது அலைநீளம் முன் அந்த குறித்த வெப்பநிலையும் மாறிலின்னு சொல்லி அடிக்கிடுவேன். 48ஆம் கேள்வி. இதுக்கு இந்த தடவை அடிக்கலும் மேக்சிமம் உயர் சக்திகளிட போச்செலவால உயர் அலைநீளம் இன்ட்டு குறித்த வெப்பநிலை வந்து நிரம்பல் மாறிலி சொல்லி அடிக்கணும். சொன்னார். ஆகவே ரெண்டு பெருக்கத்தடிக்க தான் இருக்கிற இவ்வளவு கஷ்டமா சந்திக்கிறாரு. 0.7 lambda 0.7 lambda into தீட்டா வந்து பாய் செல்சியஸ் இருக்கிற நான் தீட்டா பிளஸ் 273 சொல்லி போடியேன் சமன் மரா போடலாம் lambda into 273 சக 3227 அப்ப இன்றைக்கு 3500 சொல்லி வரும். 3500 சொல்லி வரும். 3500 சொல்லி வந்தா ரெண்டு சரி 10ஆல பெருக்கினேன்டா இங்க 7 இங்க இதுவும் வரும். 7 5 35 5000 என்று வரப்போகுது. தீட்டா சமன் 5000 இருந்து 273 கழிஞ்சா 5
5723 கணிஞ்சா 4727 சொல்லியதான் பெரிய ஆன்சர் ஆயிக்குது. 4727 சொல்லியது அதான் வரணும். சரியா? 5 செல்சியஸ். இதெல்லாம் செய்ய தெரியுமே மாணவர்களுக்கு. செய்யற மோட வேலை வந்து அத கேள்வி வெப்பநிலைக்கு மாத்தி செய்யறாங்க. அதுக்குரிய மாதிரி ஆன்சர் ஒன்றும் இங்க கொடுத்திருப்பாரு. நான் சும்மா செஞ்சு பார்ப்போமே. இப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து 2வது. இல்லை 2வது சும்மா செஞ்சு ஆட்டினே. சைதசம் 7 lambda into theta சமன் lambda into 3227 theta நோட் சமன் சார் தராமைக்க மாட்டார். எப்படியும் எல்லாம் எடுத்து நாங்கள் அடிச்சு பார்ப்போம். ஆன்சர் உண்டு 3227 ஏண்டா அது இப்படி டேலண்ட் ஆனா கழிக்கிறேன்னு சொல்லி தெரியுமே. சரிக்கும் 4210 நிறைய பேர் எடுத்துப்பீங்க பாருங்க. இப்படி ஒன்று செய்யறதுக்கு ஏலா. சரியா? ஒரு டேலண்ட் எழுத மட்டும் காட்டிட வேணாம். சரி, ஒவ்வொரு சமப்பாட்டிலையும் ஒரு கணியத்தையும் விளங்கிடுங்க. என் அழகில் அதை பிரதிடணும் என்று சொல்லியத. ஏன்னா பெருமானம் வந்து அந்த அழகுக்கு ஏற்ப மாறுபடும் என்று சொல்லியது. நீங்க அழகுகளும் பரிமாணம் என்று சொல்லி படிச்சு ஆரம்ப காலத்திலே பயன்காட்டி எவ்வளவு படிச்சு தந்திக்கும். அதை பயன்காட்டி படிச்சு தந்தீங்கன்னு சொன்னால் நீங்க அழகுகளை வந்து ஒவ்வொரு துளி துளியா பார்த்து தான் நீங்க கேள்வியில செய்வீங்க. ரைட். 49வது கேள்வி. 49வது கேள்வி. எல் நீளமுடைய ஒரு பாரவட்ட இலை உண்டு. வந்து அமைக்கப்பட்ட ஒரு புடுவாக்கு வந்து சவக்கார படலத்தின் மீது வைக்கப்பட்டு அதுல நடுப்பகுதி வந்து மெதுவா வந்து என்ன செய்யலாம், உடைக்கப்பட்டா அது மேற்பரப்பில் இப்படி வட்ட வடிவத்தை அமைக்கும் என்று தெரியும். அப்ப உடைக்கப்படாத ரூபே பெண்வாயத்தி ஏகாகார சீரான ஒரு வட்டத்தை அமைக்குதா. இந்த இலையில வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ள இழுவை வந்து எஃபாம் இலையிட நீளத்தை 2L ஆக்கின்னு சொன்னால் அதை என்னன்னு சொல்லி கேட்கிறார். சின்ன புள்ள கேள்வி உண்டு. கடைசாவது எல்லாம் நிறைய பேர் அந்த முன்னுக்கு டைம் எடுத்துட்டு செய்வாங்க. கடைசாவதுகளை செய்ய டைம் கிடைக்காது. அந்த மாதிரி மாணவர்களுக்கு லொஸ்ட் ஆயத்தை என்ன போட்டிக்கிறேன். முன்னுக்கையும் பிள்ளையாகணும், கடைசாக செய்யாமல் கடைசாக பிள்ளையாகணும், டோட்டலாக மார்க்ஸ் குறையணும் வேண்டி. ஆகவே பேப்பர் செய்ய பிள்ளைகள் 1வது கேள்வி 2வது கேள்வி 3வது கேள்வி சொல்லி வாசிச்சுட்டு செஞ்சுட்டு வாங்குவோம். ஷோர் பண்ணின கேள்வி எல்லாம் சரி போட்டே வாங்குவோம். 2வது வட்டம் போவோம். 2வது வட்டம் 50 செஞ்சதுக்கு போற 2வது வட்டம் போவோம். அதே போல மார்க் பண்ணாத கேள்வி நீக்குதானே, அந்த செய்யாத கேள்வியெல்லாம் மரகா செஞ்சுட்டு வாங்குவோம். அதுல மரகா கொஞ்சம் செய்யறது கேளுமாவும் மரகின ஒரு வட்டம் போவோம். அப்படி செய்வோம். சொன்னால் தெரியாத கேள்வி இது மல்லுகட்டு இது வேலை இல்லை. கொஞ்சம் சரி தெரிஞ்ச கேள்விக்கு தான் 2வது டைம் பண்ணணும். நல்லா தெரிஞ்ச கேள்வி எல்லாத்தையும் ஒன்னா செஞ்சிடணும். 2வது கொஞ்சம் சரி தெரிஞ்ச கேள்வி டைம் பண்ணணும். 3வது தெரியாத வந்து சான்ஸ் சும்மா சரி அடிச்சு கொடுக்கல கிட்ட வாங்கினது அப்புறம். சரியா? ரைட். இங்க பிறப்பிக்கப்படும் விசையை வந்து எனக்கு எடுக்கலாம். பிறப்பிக்கப்படும் இழு விசை வந்து எஃப் சந்திக்கிறதால நான் எஃப் அடிக்கிறேன். எஃப் இங்களையும் சரி இங்களையும் சரி உள்ளுக்க சைடாலையும் சரி. ஏண்டா சவக்கார படலத்துக்கு 2 சைடு இருக்கிற. சரியா? சவக்கார படலத்துக்கு 2 சைடு இருக்கிற. 2 சைடாலையும் தூரம் வந்து 2r எடுத்தா 2r into t சொல்லிய விசை வந்து ஒரு சைடால வரப்போகுது. இங்க சைடு 2r into t, மற்ற சைடால 2r into t சொல்லி 2 சைடாலையும் 2 விசை வரும். வந்து சொன்னால் மொத்தம் விசை வந்து மேல் நோக்கி 4r into t வந்து வரும். 4r into t அத சமப்படுத்தியவர்களுக்கு இந்த 2 f க்கும். ஆகவே f என்று சொல்லியது 2r into t என்று சொல்லியது தெரியும்.
சரியா? இழுவை இழுவை. இப்ப இதுல இது ரெண்டும் மாறிலி தானே. எனக்கு தெரியும் L சமன் 2πr ன்னு சொல்லி 2π மாறாத்தால L நேரிய சமன் r ன்னு சொல்லி எடுக்கலாம். ஆகவே L நேரிய சமன் r ன்னு சொன்னால் இந்த மட்டும் எனக்கு f நேரிய சமன் r. ஆக எனக்கு L நேரிய சமன் r ண்டா எனக்கு f நேரிய சமன் L ன்னு எடுக்கலாம். ஆகவே Li க்கு செல்ல f ண்டா 2Li க்கு செல்ல 2L க்கு f dash வந்து 2f ன்னு சொல்லி வரும். 2f ன்னு சொல்லி வரும். ஆகவே இழுவை 2 மடங்காகும். 4வது ஆன்சர். 50வது கேள்வி வந்து r உடைய திணிவு m உடைய சர்வசமனான வந்து 3 கோலங்கள் வந்து இழுபடாத ஒரு இலையால வந்து இலைக்குத்தா வந்து இணைக்கப்பட்டிருக்கிறார். அந்த 2 கோலம் அந்த இலையால கட்டப்பட்டிருக்கிற 2 கோலத்துக்கு மேல வந்து மெதுவா வந்து என்ன செய்யறா 3வது கோலத்தை வந்து சமநிலையில தோதியானப்படுமாறு வைக்கப்படியா. இந்த மாதிரி சமநிலை ஈக்குவல் சொன்னால் இந்த 2 கோலங்களுக்கும் இடையே காணப்படும் வேண்டிய உராய் குணத்தை கேட்கிறான். ரைட், எனக்கு அதை செய்யறதுக்கு கொஞ்சம் இடம் கொண்டு வேணும். கஷ்டமண்டா வருகா இடம் போதாம் போனா குழப்பமே. இப்படித்தான் 49க்கு எத்தனாவது ஆன்சர் வந்து 4வது ஆன்சர். 4வது ஆன்சர். இப்போ 50வது கேள்வி இப்படி 2 கயிறுல இப்படி 2 கோலங்கள் கட்டப்பட்டிருக்கிறான். இதுல 3வது ஒரு கோலம் வந்து என்ன செய்யறான், இப்படி மேலுக்காலம் ஏதோ வைக்கப்படுதா. சில நிலை குத்தா இணைக்கப்பட்டிருக்கின்ற சில இலைகள் எம் திணிவாம் எல்லாம் எம் திணிவாம் ஆர் என்று சொல்லிக்கிறான். எப்படி செய்யலாம்? இப்ப இந்த இடத்துல இது மையம் என்றா விசையலை குறிச்சல் சொன்னாலும் குழப்பமாகுமே. இப்படி இணைச்சல் சொன்னால் இது ஆர் 2r சமக்க முக்கோணம் என்று வரும். ஆகவே ஒரு பாகை 60 பாகை சொல்லி எடுக்கலாம். சரியா? ரைட். இப்ப விசையலை குறிச்சல் சொன்னால் இந்த விசையை நான் ஆறுன்னு சொல்லி குறிக்கிறேன். இந்த கோலம் கீழே இப்படி வளைக்கிட்டு காமிக்கிறதுக்கு உராயை காரணமாக உராயை செலுத்தாக்கும் செங்குத்தா அது எண் எடுக்கும். இந்த கோலத்தை மட்டும் கருதினேன்னு சொன்னால் இதுலயும் சேம் விசைகள் தாக்கும். இந்த கோலத்தை மட்டும் கருதினேன்னு சொன்னால் இந்த கோணம் 60 என்று சொன்னால் இந்த கோணம் 60 எடுக்கலாம். ஆக இந்த கோணம் 30 ஆகும், இந்த கோணம் 60 ஆகும்.
இந்த கோலத்தை கலைஞன்னு சொன்னால் அதில் எம்ஜி இந்த விசை காணப்பட போதும் நிலைக்குத்தா போட்டா ஆர் கொஸ் 30 இந்த ஆர் கொஸ் 30 2 ஆர் கொஸ் 30 சா என் கொஸ் 60 என்றா 2 என் கொஸ் 60 சமன் எம்ஜின்னு சொல்லி வரும். இதை வச்சு என்ன செய்யறதுக்கு எம்எல்லாம் வந்தா எம்மிலாம் வாக்கணுமே. எனிவே அதுக்கே கிடை சமநிலையை போட்டு பார்ப்போமா என்னவான்னு சொல்லி பாக்கிறதுக்கு. கிடை சமநிலையை போட்டு பார்த்தா என்ன மொத்தத்தில் கையடிச்சா இழுவை துருவப்படும் கேஸ் பாரு அது சுட்டித்தான் நான் அதுக்கு இதுக்கு கையடிச்சேன். கிடையா போட்டேன்னு சொன்னால் என்னோட விஷயம் எம்ஜி வராது இதையெல்லாம் போட்டு வெட்டுப்பட்டு வைத்திரும். அதே வேலை இல்லை. வேற இந்த கோலத்தை கருதி கிடையா போட்டா டி வராதா. இந்த கோலத்தை கருதினு சொன்னால் கிடையா போட்டா டி அடிக்கலும். ஆனா இந்த இடத்துல சிக்கல் ஒன்று வருது. இன்னும் விசையில போட்டுக்கொண்டா செய்யறது கஷ்டம். ஆகவே இந்த இடத்துல இது சமநிலை லீக்க செல்ல இதை வைக்கிறதால இது பட்டும் படாமிக்கிற ஒரு நிலைமை கருதும். அப்ப இந்த விசை எடுக்க தேவையில்லை. உண்மையா இங்க இது வச்ச சில செய்வது விலக பார்க்கும். அந்த எல்லை நிலையை நான் கதை சொன்னால் தெளிவா பேசியலும் எல்லை நிலையை நான் கதை நெடு செல்ல சொல்லி இங்க எல்லை உராய் குணத்துக்குரிய உராய் குணம் தான் வரும். இங்க அப்ப இங்க என் கொஸ் 60 சைன் 60 போடலும். இங்கே மச்சடி பிரிச்சா என் சைன் 60 சமன் ஆர் கொஸ் 60. ஆகவே n into sin 60 சொல்லியது √3/2 r into cos 60 சொல்லியது half. ஆகவே எனக்கு தெரியும் இந்த இடத்துல உராய் எழுதியலும் உராய் விசை n சமன் mu into r ன்னு சொல்லி வரும். எனக்கு mu அடிக்கலும் n over r லேந்து. ஆகவே இந்த எடுத்தா நான் n over r ன்னு சொல்லியது 1 கீழ் √3 ன்னு சொல்லி வரும். ஆகவே இது என்ன ஒன்று உராய் குணம் வேண்டா எல்லை உராய் குணமா தான் எடுக்கணும். சரியா? கேள்வி இல்ல செல்லி குணம் இல்லை உராய் குணம்னு சொல்லி இந்த தான் மிச்சம் நல்ல கேள்வி. காணப்பட முடியுமான உராய் குணத்திட இழிவு பெருமானது கேட்கிறான். எப்படி நல்ல நல்ல சொற்கள்ல வெரி கிளியர். கேள்வி எல்லாம் ஒரு பிழை இல்லை. இப்படி தெளிவாகிக்குது கேள்விகள் எல்லாம். சரியா? நான் இங்க இதை யோசிச்சுட்டு இல்லைன்னு சொல்லி நான் எடுத்துட்டு செய்யத்து கேளுமான்னு சொல்லி கேட்கணும். இல்லாம செய்யத்து கேள்வி இந்த கேள்விய அதான் நான் இல்லைன்னு சொல்லி எடுத்தேன். ஏன்னா விட எடுக்கணுமே நான். அப்ப கேள்வி நீ சும்மா அடிக்கிறது கேளுக்குள்ள கேளும் அதை இல்லையான்னு சொல்லி தான் கேள்வி நான் பார்த்தேன். கேள்வியை பார்த்தேன்னு சொன்னால் இழிவேண்டிக்கைன்னு சொல்லி கேட்கிறான். தெரியுமா? இழிவு உராய் குணம் என்ன உராய் குணம் வாய்க்கும் எல்லை உராய் குணம்னு சொல்லி நல்லா தெரியும். சரி, உராய் குணத்தில ஒரு பொருளை இயக்கத்தை நீங்க கருதி உராய் குணங்கள் கண்டிப்பீங்க தானே. அதுல எல்லை உராய் குணம் தான் இழிவு உராய் குணமா நீங்க எடுத்திருப்பீங்கன்னு சொல்லியது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த நிலையில மட்டுமட்டான நிலை இது ரெண்டும் பட்டும் படாம இருக்கிற நிலையை கருதி சரியா இது பிரிய போறது. இது இங்கல இது கொஞ்சம் பிரிய போற சந்தர்ப்பம் வச்சு சொல்லி இது ரெண்டும் பட்டும் படாம இருக்கிற சந்தர்ப்பத்தை கருதி தான் எடுத்திருக்கிறேன். சரியா? ஸோ அதுக்கும் எத்தனாவது ஆன்சர் ரெண்டா 1 கீழ் √3 4வது ஆன்சர் எடுக்கிறேன். 4வது ஆன்சர் நான் அதை இல்லை நிலையை மிச்சம் பேசல.
ஆக குறைந்த உராய் குணகம் தான் இந்த மட்டும் எடுத்திருக்கிறேன்னா ஆக குறைந்தது காரணம் தான் இந்த இடத்துல நான் பட்டும் படாமல் எடுத்து செஞ்சது. சரியா? ஐப்புள்ள அப்ப 50 கேள்வி நான் செஞ்சு காட்டிட்டேன். எவ்வளவு லேசான பேப்பர்னு சொல்லி சொன்னால் இந்த கேள்வி கொஞ்சம் கஷ்டம் என்று சொல்லியது கேள்வி. ஏண்டா யோசிக்கணுமே, ஆக குறைஞ்ச ஒரு ஆய்க்குணம் என்று சொன்னால் எந்த இடத்துல ஆக குறைஞ்ச ஒரு ஆய்க்குணம் வாரன்னு சொல்லி உனக்கு நான் தெரிஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். அதை வச்சுத்தான் இந்த இடத்துல இந்த கருதுகோள் எடுக்கலாம் சொல்லியது ஒழுக்கணும். கருதுகோள் எடுக்கலாம் சொல்லியது ஒழுக்கணும். இதுல உடற்போர் சந்தர்ப்பம் என்று சொன்னால் இதுல இருந்தும் இது உடற்போர் சந்தர்ப்பம் இந்த இடத்துக்கும் அதே எல்லை உராய் குணம் தான் வரும். ஆக குறைஞ்ச உராய் குணகம் தான் வரும். ஆக குறைந்த உராய் குணகம் தான் எங்களுக்கு வரப்போகுது. சரியா? ஸோ மற்ற கேள்விகள் இந்த கேள்வி இதுக்கு முன்னுக்கு செஞ்ச கேள்வி எல்லாம் சிம்பிள். ஆனா பாஸ் பேப்பர்ஸ் பேட்டர்ன் அந்த கேள்வியில அந்த கஷ்டம் லேசாக்கிய தன்மை பாஸ் பேப்பர் வாய்தான். அதே மிகவும் கஷ்டமான பேப்பரும் இல்லை, மிகவும் லேசான பேப்பரும் இல்லை. அந்த கேள்வியோட ரெண்டா கொஞ்சம் சேர் எலக்ட்ரிசிட்டி தான் போட்டு வந்திருக்கிறாரு, ரேடியேஷன் தான் போட்டு வந்திருக்காரு. அப்படி வராது பாஸ் பேப்பர்ல. அங்க ஒன்று இங்க ஒன்று தான் வரும். ஒரு கேள்விக்கும் போட முடியும். முதல் கேள்விக்கு எந்த பாடத்திலேருந்து போடணும்னு சொல்லி இருக்கிறது, அந்த மாதிரி தான் வரும். ஸோ அந்த இடத்துல டிஃபரன்ஸ் பேப்பர்ல அதே இருக்குது. எனிவே இதிலிருந்து இந்த வருடத்துக்குரிய பேப்பருக்கு என்சரி ஐடியாவில் கேள்வி வரும். எப்படி சொல்லியே சார் அனுபவம் பேசும். சரியா? இதையும் பார்க்க பேப்பர்ஸ் இருக்கிற அந்த பேப்பர்ஸ்ல இருந்து இன்னும் கேள்விகள் ஸ்லொட்டா வரும். ஸோ என்ன செய்யணும்டா, கேள்வி பேப்பர் நல்ல பேப்பர்ல செய்யுங்க. டேம் பேப்பர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டேம் பேப்பர் செய்யுங்க. மாகாணங்கள்ல வடமேல் மாகாணம், மேல் மாகாணம், தென் மாகாணம் இதுகளோட கேள்வி பேப்பர் எடுத்து செய்யுங்க விடையோட. அது உதவும். சரியா? டார்கெட் பண்ணி படிங்க கேளாதாக்கள். இந்த டைம்ல பிசிக்ஸ்ல நிறைய பேர் மார்க்ஸ் எப்படியும் குறைவா தங்கிக்கும். அதானே வழக்கம் வளமை அப்படி தேர்ந்துட்டு வார. ஸோ என்னப்படி இந்த டைம்ல அதை அதிகரிச்சலாம்னு சொன்னால் எக்ஸாம் பேப்பர்ல 75 மார்க்ஸ் எடுத்தா கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான மார்க்ஸ் பேப்பர்ல இருக்குது. எஸ்ஏ கேள்வி சாய்ஸ் நிறைய இருக்குது. அப்ப அந்த சாய்ஸ் கூடிய பாடம் எல்லாம் படிச்சு தேவையில்லை. அதை விட்டுட்டு அந்த 75 கட்டாயமாக ஒன்றாவது எடுக்க வேண்டிய பகுதியெல்லாம் படிச்சு, ரெண்டாவது 75 போறதுக்கு இன்னும் மென்னேட் பண்ணணும், அதை படிச்சு 75 எடுக்கலாம். 7 ஆண்டு இல்லை. ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ நல்லா டார்கெட் பண்ணுவோம். இந்த என்ன எஸ்ஏல வரும் சில கெசிங் ஸ்கேலியல் நான் என் யூடியூப் சேனல்ல முன்னுக்க ஒரு வீடியோ போட்டிக்கிற பார்க்கலும். அப்ப நான் இன்னொரு இதில் சந்திப்போம். என்ன சார் டவுட்ஸ் என்னன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு அனுப்புவோம். படிங்களே என்ன சரி செஞ்ச படிக்கணும், நல்ல இடத்துக்கு வரணும், நீங்களே சமுதாயத்துக்கு நல்ல வேலை செய்யணும். இதுதான் என்ன டவுட். சரியா? என்ன நோக்கம் இதுதான். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியதுக்கும் ரீசனும் இதுதான். அதை ஃப்ரீயாக குடிக்கிறதுக்கு ரீசனும் இதுதான். சரியா? இல்லாட்டி எனக்கு பேமெண்ட் எடுத்து செய்கிறேன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் நிறைய புள்ளைகள் இதுக்கு எனக்கு சேர்த்து செய்யலாம். ஆனால் இந்த டைம்னா எதிர்பார்க்கல. சரியா? ஏண்டா அவங்கள நீங்கள் படிங்க, இதை வச்சு எங்களுக்கு உங்களோட துவாலைங்களை எட் பண்ணிக்கோங்க, அது போதும். ஸோ நல்ல ஒரு எங்களை போல நல்ல ஒரு இன்ஜினியராக நல்ல ஒரு மொரட்டு யூனிவர்சிட்டிக்கு நல்ல ஒரு டாக்டராக நல்ல யூனிவர்சிட்டிஸ் பேராதனிய கொலம்பு யூனிவர்சிட்டிஸ் போகிறதுக்கு நல்ல நல்ல கோர்சஸ் இருக்கிற, குவான்டிட்டி சர்வீசிங் இருக்கிற, ஆர்கிடெக்சர் இருக்கிற, ஐடியில் நிறைய இண்டஸ்ட்ரி கோர்சஸ் இருக்கிற மெக்ஸ் படித்த ஆகளுக்கு. அப்போ வாழ்க்கை நாசமாகிக்கலாம்னா போனேன்னு சொன்னால் அது உன்னோட வாழ்க்கை சேஞ்ச் ஆகும். அந்த இடங்களுக்கு இங்கே எடுத்தேன்னு சொன்னால் நேசிங்கன்னு சொன்னாலும் ஒழுங்கா செஞ்சுன்னு சொன்னால் சம்பளம் வெளிநாட்டில் 10 லட்சம் கிட்ட எடுக்கலாம். சரி, எடுக்கிறாக்கள் தெரிஞ்சாக்கள் இருக்கிறாங்க. ஸோ படிங்கள், அதுக்கு முன்னுக்கு நிறைய கோர்சஸ் இருக்கிற ஒர்க் பண்ணுங்கள். இந்த இடத்த சரியா தாண்டிட்டேன்னு சொன்னால் அதுக்கு பிறகு
உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும், வாழ்க்கைக்கு ஒரு விடி கொண்டு வரும். ஆகவே வீணாக்காமைக்கு நல்லா படியுங்கள். ரைட், இன்னும் ஒரு முறை சந்திப்போம் நாங்கள் இன்னும் ஒரு வீடியோ சீரீஸில். அடுத்த ஒரு ரிக்வெஸ்ட் பிள்ளைகள், இதை நீங்க மட்டும் பார்த்து டீக்காமைக்கு கட்டாயம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம் உங்களோட பிள்ளைகள். ஏண்டா உங்களுக்கு எப்படி கிடைச்சதால நிறைய பிரயோசனம் இதில் இருக்கும். அது மாதிரி நீங்க அந்த ஆக்களுக்கு அனுப்பி அவங்க பிரயோசனம் அடையறதால அவங்க நல்லா இருக்கிறத அது உங்களுக்கும் அதுல இந்த ஒரு நன்மை என்று வரும். சரியா? ஸோ வந்து கல்வியில இது மாதிரி விஷயங்களுக்கு உதவுங்க. கட்டாயம் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்க பார்க்கியண்டா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரும் படிக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்ப அவங்க எல்லாரும் பார்த்து பிரயோசனம் அடைவாங்க. சரியா? ரைட்.